மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஸ்வீட் டேஞ்சர். என்னங்க ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ ஸ்வீட்டு அந்த அளவுக்கு முக்கியமானது, இது டேஞ்சர்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா இதில் அந்தளவுக்கு டேஞ்சரானது. இதை பற்றி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு தான். இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் இதை பற்றி நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். தேங்க்யூ. இது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, அப்படின்னு இது முக்கியமானது அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி செர்கோஸ்ன்ற ஒன்று உருவாகுது. செர்கோஸ் எதிரின்னு உருவாகுதுன்னா குளுக்கோஸ்லேருந்து உருவாகுது. குளுக்கோஸ் எதிரின்னு வருதுனாக்கா நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புலேருந்து வருது. அப்போ நம்ம டைரெக்டாக இனிப்பு சாப்பிட்டோம்னா வந்துடுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டுட்ருக்குறோம். இப்போ நம்ம டைரெக்டாக சர்க்கரை வாயில் கொட்டிட்டோம்னா அது வந்துடுமா அப்படின்னா வராது. ஏன்னா சுகர் குளுக்கோஸாக மாதிரி சர்க்கோஸாக மாதிரி நம்ம உடம்புல சேவ் ஆகணும். புரியுதுங்களா? அதை பல ஐட்டம்ஸ் பிரியும். அப்படியே அந்த சர்க்கோஸ் வந்து தான் நம்ம உடம்புக்கு தேவை. இப்போ இது ஏன் டேஞ்சர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த ஒரு இனிப்பு அப்படின்னும் பொழுது நம்ம ஆர்டினரியாக சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகள்லேயும் இந்த ஸ்வீட் இருக்குது. அது போதுமானது நம்ம உடம்புக்கு. இப்போ இது எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னா, இரும்பு சத்து வேணுன்றதுக்காக ஆணையை சாப்பிட்ற மாதிரி. ஆணையை கடிச்சு வெறும் பண்ணிட்டு சாப்பிட்டேன் எனக்கு இரும்பு சத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே அளவுக்கு முட்டாள்தனம் தான் நம்ம இந்த சர்க்கரையை வெறும் வாயில் கொட்டிக்கிறது. அதாவது சர்க்கரை செய்த பண்டங்கள், சர்க்கரைனா இனிப்பு அப்படிங்கும்போது அது சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இனிப்பாக இருந்தாலும் அதோடைய வேரியம் ஒன்று தான். புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்வீட்ஸு அப்படின்னும்போது ஏன் இதில் வந்து பயம் அப்படின்னா, இது வந்து இருக்கிறதுலே போதைப் பொருள்கள்லேயே மிக உயர்ந்த போதைப் பொருள். மற்ற போதைப் பொருள்னால் ஒரு கொஞ்ச நாள் அது, இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க கூட கொஞ்ச நாளில் நான் ட்ரிங்க்ஸை விட்டுட்டேங்க, நான் குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ குடிக்கல அப்படின்னா, இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் அதை விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரையிலும் அந்த நான் மாற்றிக்கிறேன், நேரத்தில் நான் ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தேன், இப்போ நான் ஸ்வீட்டே சாப்பிட்லாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு லட்டை கொண்டாந்து வச்சான்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அதை எடுத்துக்குவான். நான் ஸ்வீட்டு தொட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஏதோ ஒரு இனிப்பை அவனை அறியாமல் அதை சாப்பிடக்கூடிய தூண்டலை நம்முடைய அது உருவாக்கும். இது நிதர்சனமான உண்மை. இந்த ஸ்வீட்டால் பல கோடி ட்ரில்லியன் கணக்கான மாஃபியாஸ் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ சொல்ல வரமுடில. இப்போ இதோட விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, இந்த டைரெக்டாக போகும்போது அந்த சுகர் நம்ம உடம்புல வந்து ஆட் ஆகாமல் விட்டுடுது. அந்த ப்ராசஸிங் வந்து உணவில் இருக்கிறத வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம உடம்புல தெம்பு இருக்குதே தவிர, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா அது நம்ம உடம்பு ஏற்றுப்பது கொஞ்சம் லேட்டாகும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம உடம்பு தயார்படுத்திக்கவில்லை நிறைய பேருக்கு. அதனால தான் 170 பேர் சுகர் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மற்ற 30 பேர் இருக்கலாம், ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். அதுதான் காரணம். ஆக 100% சுகர் பேஷண்ட்ஸ் தான் அப்படின்னு நல்லா ஆணைத்தனமாக சொல்ல முடியும். ஆக இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சுகர் நமக்கு தேவையா, ஸ்வீட்ஸு நமக்கு தேவையானா, நம்ம இந்த உணவுகள் பழக்கத்தில் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். இப்போ இந்த ட்ரிங்க்ஸுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கூட விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, ஏன் இந்த சுகருக்கு அடிக்ட் ஆகணும் நம்ம வெளியே வர முடியல அப்படின்னா, அது நம்ம சின்ன குழந்தையிலேயே அதை நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. இப்போ
இப்போ போய் நான் அது அடிக்டில் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்கிறது 99% கூட முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். 100% கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் தப்பி தவறி ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம். 1000ல் ஒருத்தவன், லட்சத்தில் ஒருத்தவன், கொடியே ஒருத்தவங்க. அதனால தான் அவங்கள அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸ்வீட் ஏன் டேஞ்சர் அப்படின்னு. இது நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டுக்கோங்க. தேங்க்யூ மை டியர்ஸ். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. இது அனைத்து நண்பர்களுக்குமே பொருந்தும். தேங்க்யூ.